வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். PKR துணைத் தலைவர் தேர்தலில் அன்வாரின் புதல்வி நூருல் ஈசா மகத்தான வெற்றி. மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட PKR கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட அக்கட்சியின் தேசிய தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வி நூருல் ஈசா மகத்தான வெற்றி பெற்றார். இரவு 9:45 மணி வரையில் தேர்தல் முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் கட்சியின் நடப்பு தலைவர் ரஃபிசி ரமலியை எதிர்த்து போட்டியிட்ட கட்சியின் உதவித் தலைவரான 44 வயது நூருல் ஈசா வெற்றி பெற்றதாக தேர்தல் குழுவைச் சேர்ந்த முக்கிய அதிகாரி தெரிவித்தார். நூருல் ஈசாவிற்கு 72 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. PKR கட்சியின் புதிய துணைத் தலைவராக நூருல் ஈசா தேர்வு செய்யப்பட்டது மூலம் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு அடுத்து PKR கட்சிக்கு தலைமையேற்று வழிநடத்தப் போவது அவரின் புதல்வியே என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளையில் நாட்டின் 16வது பொது தேர்தலுக்கு PKR கட்சி மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் ஆகியவற்றுக்கு நூருல் ஈசா தலைமையேற்பதற்கு ஏதுவாக அவர் கட்சியின் 2வது முக்கிய பதவிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனிடையே கட்சியின் 4 உதவித் தலைவர்களுக்கான தேர்தலில் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி மற்றும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துறை அமைச்சர் சங் லீ கங் மற்றும் நகரி சம்பிலான் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹருன் வெற்றி பெற்றதாக கூறப்படுகிறது. PKR கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தேர்தலில் தோல்வி கண்ட ரஃபிசி ரம்லி இன்றிரவு தொடங்கிய கட்சியின் தேசிய பேராளர் மாநாட்டில் கலந்து கொண்டார். தேர்தல் முடிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் மாநாட்டின் பிரதான மேடையில் PKR தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அருகில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நாற்காலியில் ரஃபிசி ரம்லி அமர்ந்திருந்தார். முன்னதாக ரஃபிசி ரம்லி மாநாட்டு மண்டபத்திற்கு நுழைந்தபோது பேராளர்கள் பலர் ரிஃபோமாசி என்று முழக்கமிட்டு கட்சியின் துணைத் தலைவரை வரவேற்றனர். உயர்மட்ட தலைவர்களுக்கான தேர்தலுடன் கூடிய மாநாடு ஜோஹர் பிர்சாடா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்றது. மலாய்க்காரர்களை அடிப்படையாக கொண்ட பரிகத்தான் நேஷனல் கட்சி நாட்டில் உள்ள மலாய்க்காரர்களை ஒன்றுபடுத்த தவறிவிட்டதாக முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது தெரிவித்துள்ளார். மலாய்க்காரர்களை ஒன்றுபடுத்துவதற்கு மலாய்க்கார அரசியல் கட்சிகள் ஒன்று கூட போதுமான ஆற்றலையும் வலிமையையும் கொண்டிருக்கவில்லை என்று நாட்டிற்கு 2 முறை பிரதமராக பொறுப்பேற்ற துன் மகாதீர் குறிப்பிட்டார். மலாய்க்கார அரசியல் கட்சிகள் இந்த நாட்டில் உள்ள மலாய்க்காரர்களை ஒன்றுபடுத்துவதை விட அந்தந்த கட்சிகள் தங்களுக்கென்று சொந்த நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டுள்ளன என்று துன் மகாதீர் குற்றஞ்சாட்டினார். 2 லட்சம் ரிங்கேட் சம்பந்தப்பட்ட 2024ஆம் ஆண்டுக்கான ஃபெல்டா மடானி திட்டத்தை வலுப்படுத்தும் நிதி ஒதுக்கீட்டின் ஒரு பகுதியான 2 லட்சம் ரிங்கேட்டை தவறாக பயன்படுத்தியதாக பிரதமர் துறையின் ஃபெல்டா மேற்பார்வை பிரிவின் முன்னாள் செயலாளர் ஒருவர் இன்று ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். 54 வயது டத்தோ அஸ்லான் ஜோஹார் என்ற அந்த முன்னாள் செயலாளர் நீதிபதி அவாங் கரிஸ்னாடா அவாங் மாமுட் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி பண்டார் பாரு பாங்கி செஷன்ஸ் 9 அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 403 பிரிவின் கீழ் அவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து டத்தோ அஸ்லான் ஜோஹார் விசாரணை கோரியதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 25,000 ரிங்கெட் ஜாமீனில் விடுக்க நீதிமன்றம் அனுமதித்தது. செம்பனை குலைகளை ஏற்றி வந்த லாரி ஒன்று தடம் புரண்டதில் லோரி தீப்பிடித்துக் கொண்டு அதன் ஓட்டுநர் கருகி மாண்டார். இந்த சம்பவம் இன்று காலை 9:50 மணியளவில் சரவா பிந்துலு ஜாலான் கிடோரோங்கில் நிகழ்ந்தது. குடை சாய்ந்த லோரியின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட 59 வயதுடைய லாரி ஓட்டுநர் தப்பிக்க இயலாமல் கருகி மாண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் முறையாக நிர்வகிக்கப்பட்டு வரும் இந்து ஆலயங்களுக்கு தேவஸ்தானம் என்ற அங்கீகாரம் வழங்கப்படுவதற்கு மலேசிய இந்து சங்கத்திடம் பரிந்துரைக்கப்படும் என்று சிவஸ்ரீ டாக்டர் A.L. ஆனந்த கோபி சிவாச்சாரியார் தெரிவித்துள்ளார். மலேசிய இந்து சங்கத்தின் நெகிரி செம்பிலான் மாநில பேரவையின் தலைவருமான டாக்டர் ஆனந்த கோபி சிவாச்சாரியார் முறையான கணக்கு வழக்கு, ஆலய நிர்வகிப்பில் முன்னுதாரண போக்கு, ஆண்டு கூட்டம் நடத்தப்படும் முறையில் தெளிவு உட்பட பல்வேறு சிறப்புகளை தாங்கிய ஆலயங்களுக்கு தேவஸ்தானம் என்ற அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தார். சிரம்பான் ஜலான் தூக்கு ஜஃபாரில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாராஜ ராஜேஸ்வரர் சிவன் ஆலயத்திற்கு அண்மையில் மலேசிய இந்து சங்கத்தின் மூலம் தேவஸ்தானம் அந்தஸ்து வழங்கப்பட்டிருப்பதை ஆனந்த கோபி சிவாச்சாரியார் சுட்டிக்காட்டினார். இந்த ஒரு ஆலயத்திற்கு மட்டுமே தேவஸ்தானம் என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா என்றால் இல்லை. ஆலய நிர்வகிப்பில் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேவஸ்தானம் அங்கீகாரம் கொடுக்கப்படும் என்று ஆனந்த கோபி சிவாச்சாரியார் தெளிவுபடுத்தினார். ஸ்ரீ மகாராஜ ராஜேஸ்வரர் ஆலயத்தின் ஆண்டு கூட்டத்தில் கணக்காய்வாளர் நிறுவன அதிகாரிகள் நேரடியாக வருகை தந்து கணக்கு விவரங்களை சமர்ப்பித்தனர். ஆலயத்தின் வரவு செலவு மட்டுமின்றி வங்கியில் இருக்கக்கூடிய பண இருப்பு, நகைகள், சொத்து விபரங்கள் உட்பட அனைத்தும் முறைப்படி மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக ஆனந்த கோபி சிவாச்சாரியார் விவரித்தார். அண்மையில் நம்ம ஒரு ஆலயத்துக்கு ஏஜிஎம் ஆண்டு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆலயம் நல்ல பிரபலமான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் துக்கு ஜஃபா ஆலயத்துக்கு போய் நடத்தும் பொழுது அங்கே அந்த ஏஜிஎம்மில் நடத்தி வச்சது இந்து சங்கம். அப்போ அந்த ஏஜிஎம் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆலயம் சிறந்ததாக இப்போ அண்மையில் அந்த ஆலயத்துக்கு நம்ம இந்து சங்கம் மூலியமாக நம்ம அந்த ஆலயத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம். அந்த அங்கீகாரம் என்ன அப்படின்னா தேவஸ்தானம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தோம். ஏன் அப்படி தேவஸ்தானன்ற அங்கீகாரம் அந்த ஆலயத்துக்கு மட்டும்தான் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டால், உண்மையாக முறையாக நடக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தான் அந்த பட்டமும் அங்கீகாரம் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏஜிஎம்மில் பார்த்திங்கன்னா முறையான கணக்கு வழக்குகள், முறையான முறைப்படி, அது புரோட்டோகால் படி அந்த ஏஜிஎம் நடந்தது, முறைப்படியாக நடந்தது. இவ்வாறு ஒவ்வொரு ஆலயமும் செயல்படும்போது சங்கங்களின் பதிவு அலுவலகமான ROS ஆலய பதிவை ரத்து செய்வது உட்பட இதர சிக்கல்கள் தோன்றுவதை தவிர்க்க முடியும் என்று நெகிரி செம்பிலான், மலாக்கா மாநிலங்களின் அர்ச்சகர் சங்கத்தின் தலைவருமான ஆனந்த கோபி சிவாச்சாரியார் வலியுறுத்தியுள்ளார். அடுத்த மாதம் நடைபெறவிருந்த நாடாளுமன்ற மக்களவை கூட்டம் ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பு குறித்து அரசாங்கம் முடிவெடுக்கும் வகையில் ஜூன் மாதம் நடைபெறவிருந்த மக்களவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரி குறித்து முடிவெடுப்பதற்கும் தேவையான ஆலோசனைகளை நடத்துவதற்கும் இந்த ஒத்திவைப்பு அமைந்துள்ளதாக அந்த அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மிக பழமை வாய்ந்த தமிழ் பள்ளிகளில் ஒன்றான 125 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட சிரம்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளிக்கு திறந்தவெளி மண்டபம் மற்றும் சிற்றுண்டி சாலை கட்டுமான திட்டத்திற்கு 50,000 ரிங்கெட்டை சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினரும் போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் நன்கொடையாக வழங்கினார். பல தரப்பட்ட வசதிகளை கொண்ட ஒரு முன்னுதாரண பள்ளியாக விளங்கும் சிரம்பான் லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியில் தற்போது 710 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். திறந்தவெளி மண்டபம் மற்றும் சிற்றுண்டி சாலை வசதிகள் மேம்படுத்தப்படுமானால் 1000 மாணவர்கள் பயிலக்கூடிய பள்ளியாக லோரோங் ஜாவா தமிழ் பள்ளியின் தரத்தை உயர்த்த முடியும் என்றார் ஆந்தனி லாக். பள்ளி பொறுப்பாளர்களிடம் நன்கொடைக்கான மாதிரி காசோலையை ஒப்படைக்கும் நிகழ்வில் ஆந்தனி லாக் இதனை தெரிவித்தார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி 1,13 லட்சம் ரிங்கிட் கடனை அங்கீகரிப்பதில் மிகப்பெரிய அளவில் லஞ்சம் பெற்றதாக வங்கிகளின் முன்னாள் அதிகாரிகளுக்கு எதிராக நடத்தப்படும் தேடுதல் வேட்டையில் மேலும் 2 முன்னாள் வங்கி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சபா சண்டகானில் நடந்ததாக கூறப்படும் இந்த மிகப்பெரிய ஊழல் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நேரடியாக களம் இறங்கி விசாரணை செய்து வரும் வேளையில் மேலும் 2 முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
அந்த இருவரையும் வரும் மே 29ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை SPRM இன்று பெற்றுள்ளது. இதனிடையே இருவர் கைது செய்யப்பட்டதை சபா மாநில SPRM இயக்குநர் S. கருணாநிதி உறுதிப்படுத்தியுள்ளார். பல்கலைக்கழக மாணவி ஒருவரை மானபங்கம் புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் பாகிஸ்தான் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மலாக்கா ஜாலன் ஆயர்குரோலாமாவில் கடந்த திங்கட்கிழமை காலை 8:30 மணியளவில் 21 வயது மாணவி பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கு எக்ஸோரா உணவு வளாகத்தின் படிக்கட்டை பயன்படுத்திய போது எதிரே வந்த அந்த பாகிஸ்தானிய ஆடவர் அந்த மாணவியை கட்டி அணைத்து முத்தமிட்டதாக கூறப்படுகிறது என்று மலாக்காத்தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் கிறிஸ்டபர் பட்டேட் தெரிவித்தார். அந்த பாகிஸ்தான் ஆடவரின் உடும்புப்பிடியில் சிக்கி தப்பிக்க முயற்சி செய்தபோது அவரின் கை முட்டியில் காயம் ஏற்பட்டதாக கிறிஸ்டபர் பட்டேட் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் கார்கோ பிரிவு வாயிலாக அபாயகர பொருட்கள் கொண்டு வரப்பட்டது தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM 24 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. 3 நிறுவனங்களின் பணியாளர்கள் மற்றும் KLI-வை வழிநடத்தும் 3 ஏஜென்சிகளின் ஊழியர்கள் ஆகியோர் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் என்று SPRM வட்டாரம் கூறுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.